நான்கு வேதங்களையும் கற்று உணர்ந்தவர்கள். ஆமா, ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம். ஆமையா, நான்கு வேதங்களை கற்று உணர்ந்தவர்கள். கற்று உணர்ந்த யாரு தெரியுமா? யாரு? வேதியர், குலம் உதித்த பிராமணர்கள். ஆமா, ஆரியநாடு கும்பகோண பட்டணத்திலே ஆண்டு கொண்டு வருகிறார். வேதாந்தம் வேதம் குலம் உதித்த வேத குல பாப்பா. ஆமா, அந்த பிராமணர்கள் ஆரியநாடு கும்பகோண பட்டணத்திலே அழகாக ஆண்டு வருகிறார்கள். யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரு?
சோமலிங்க பட்டர். சோமலிங்க பட்டர். சோமலிங்க பட்டருக்கு அழகாக மனம் முடித்தார். யாரு தெரியுமா? யாரு? அவர்தான் துளசிமணி ஆட்சி. துளசிமணி ஆட்சி. துளசிமணி ஆட்சியை மனம் முடித்து ஆமா அழகாக சோமலிங்க பட்டரும் பட்டரும் துளசிமணி ஆட்சியாரும் ஆட்சியாரும் மன்னவரும் தெய்வமாக இருந்து மணமகளோடு ஆண்டு வருகிறார். எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? ஒருவர் சொல்லி நல்ல ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஆண்டு துளசிமணி ஆட்சியாருக்கும் அழகாக சோமலிங்க பட்டருக்கும் துளசிமணி ஆட்சியாருக்கும் ஆண்டவன் கொடுத்த செல்வங்கள் ஏராளம் ஏராளம். ஆமா ஏராளமான செல்வம் இருக்கிறது. மண்ணிலே குறை உண்டா? மனையிலே குறை உண்டா? பொருளிலே குறைவு உண்டா? எல்லா செல்வங்களும் இருக்கிறது. சொத்து சுகம் மண் மனை பொன் பொருள் மாட மாளிகை கோட கோபுரங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிறது சோமலிங்க பட்டருக்கு. பட்டருக்கு அழகாக இருக்கக்கூடிய வேலையில் சொல்வார்கள் அல்லவா, என்ன ஒரு மனிதனுக்கு 16 செல்வமும் நிறைந்திருக்கும், ஒருவருக்கு இல்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு செல்வம் குறைஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆனால் இந்த சோமலிங்க பட்டருக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன இருக்கிறது? 16 செல்வங்களும் நிறைவாக இருக்கின்றன. ஆமா 16 செல்வங்களும் நிறைவாக இருக்கிறது. ஆண்டவன் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆமா பொன்பொருளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான். அதே போல எல்லா செல்வத்தையும் கொடுத்த ஆண்டவன் மதுரை செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான். ஆமா மதுரை செல்வமும் இருக்கிறது. எத்தனை பேரு தெரியுமா? எத்தனை? அழகாக 7 பேர்கள். ஆமா அதுவும் 7 ஆண் மக்களை பெற்றெடுத்தால் துளசிமணி ஆட்சியார். துளசிமணி ஆட்சியார். குறவு உண்டா? குறையே கிடையாது, ஒரு குறவும் இல்லை. ஆமா அந்த 7 ஆண் மக்களுக்கும் சரி என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? என்ன? அப்பா பட்டன், குப்பா பட்டன், ஆனந்த பட்டன்,
சங்குபட்டன் சங்குபட்டன், சரவணப்பட்டன், தர்க்க சோமலிங்கப்பட்டன். ஆ, ஆனா இன்னொரு தம்பி இருக்கிறாரே, யாரு 6 பேருக்கு இளைய தம்பி. ஆரிய அவருக்கு என்ன பேராம கொடுத்தா தெரியுமா? என்ன பேரு கொடுக்கிறா ஆரிய முத்துப்பட்டன். ஆரிய முத்துப்பட்டன். 6 பேருக்கும் இளைய தம்பி. ஆரிய முத்துப்பட்டன். முத்துப்பட்டன் என்று சொல்லி முத்துப்பட்டன் என்று சொல்லி பேராமம் கொடுப்பார். என்று சொல்லி என்று சொல்லி நாமம் ஆரிய முத்துப்பட்டன். முத்துப்பட்டனுக்கு ஒரு வயதாம், 20 வயதிலே ஊந்து வெள்ள விளையாடினார். 2ஆம் வயதிலே இருந்து மெல்ல விளையாடி 3ஆம் வயதிலே காது குத்தி ஆரிய முத்துப்பட்டனுக்கு ஒத்துப்பட்டனுக்கு ஒரு வயதா, 2 வயதா முத்தும்போ 1ஆவது வயதிலே முடியிறைக்கு காது குத்தி ஊந்து மெல்ல விளையாடினார். ஆடினா 2ஆவது வயதிலே இருந்து விளையாடினான் 3ஆம் வயதாச்சு. முடியிறைக்கு காது குத்தி கடுக்கமிட்டா ஆரிய முத்துப்பட்டனுக்கு பட்டனுக்கு 3ஆவது வயதிலே முடியிறைக்கு காது குத்தி காதிலே கடுக்கமிட்டார். ஆமா கடுக்கம் செம்பு கடுக்கம் செம்பா, ஆமா அப்பா உங்க பிள்ளை பிறந்தனா செம்பகத்தெல்லாம் கடுக்கம் போட்டிருப்பீங்க. ஆமா என்ன செய்ய அவன் செல்வேந்தராக இருக்கிறான். சோமலிங்கப்பட்டார். பொன் பொருளுக்கு எதுவும் மரபு உண்டா? ஒரு பேரா கிடையாது. அதனால என்ன வைரத்தால கடுக்கமிட்டான். ஏ அப்பா வைரக்கல்லு ஆமா, ஆ, வைரத்தாலை கடுக்கமிட்டு கடுக்கம் போட்டு அந்த ஆரிய முத்துப்பட்டனை அழகாக வளர்த்து கொண்டு வருகிறான். சரி என்ன விதமாக வளர்த்து கொண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி வருகிறா? ஏன்னா 6 பேருக்கு இளைய தம்பி. ஆமா தம்பியை கீழே விடுறதுக்கு மனம் பொறுக்காது. ஆமா தூக்கிக்கிட்டே தான் இருக்கணும். தரையில விட்டால் தந்தைக்கால் தம்பிக்கு நோகம் என்று பூமியில விட்டால் பொறுப்பாக நோகும் என்று 6 அண்ணன்மார்களும் சரி தாயும் தந்தையரும் ஆ, ஆரிய முத்துப்பட்டனை அழகாக கண்ணும் கருத்துமாக ஆமா அழகாக பேணி வளர்க்கிறார்கள். பேணி வளர்த்து வருகிறார். ஆரிய முத்துப்பட்டன் வளரும் பிறை சந்திரனை போல் ஆ, சந்திரனை போல் அழகாக வளர்ந்து கொண்டு வருகிறார். வருகிறான் அல்லவா? அப்படி வரக்கூடிய வேளையில் ஆரிய முத்துப்பட்டனுக்கு வயது 4. 4 வயது. 4 வயதிலே நடந்தோடும் பிராயமான. ஆமா நடந்தோடு பிராயமானா 5 வயது ஆகிறது ஆரிய முத்துப்பட்டனுக்கு. முத்துப்பட்டனுக்கு 5லே வளையாதது 50லே வளையாது. வளையாது.
50 வயசுல போய் 1ஆம் கிளாஸ் சேர்த்தா மண்டையில ஏறுமா? மண்டைக்கே ஏறாது. படிக்க நினைச்சா படிக்க முடியுமா? முடியாது. ஆனால் படிக்கின்றவர் படித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமா, இருக்கிறார் இல்லையா? ஆமா. நம்மளுக்கு ஏறணும். நமக்கு மனசு வேணும். எந்தெந்த வயதுல என்னென்ன செய்யணுமோ அந்தந்த வயதுல அதை படிக்கணும். அப்பதான் நம்ம மண்டைக்கு ஏறும். இல்லைன்னா ஏறாது. என்னத்தை ஏத்தினாலும் சரி. இந்த ஆரிய முத்துப்பட்டனை அழகாக ஒரு வாத்தியார் இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஆமா என்பதாக மனதிலே எண்ணி அழகாக சோமலிங்க பட்டார் சரி அழகாக கொண்டு வாத்தியார் இடத்திலே கொண்டு சேர்த்தா அந்த வாத்தியார் இடத்திலே அழகாக பாடங்களை கற்றுணர்ந்து வருகிறார். இந்த ஆரிய முத்துப்பட்டனுக்கு வாத்தியார் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமா. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தம்பி எப்பா பாடகா முத்துப்பட்டா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள் 11 புராணங்கள் 28 ஆகமங்கள் 32 தர்மங்கள் 64 கலக்கியானங்கள் 96 தத்துவங்கள் 108 இதிகாச புராணங்கள் எல்லாம் படித்தான். அழகாக படித்து வருகிறான். எனக்கு என்னெல்லாம் படித்து வருகிறான் ஆரிய முத்துப்பட்டனில் என்னெல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா? அறிவுரையா என்றுவாடு ஆரிய முத்துப்பட்டன் படித்து வருகிறான். அப்பா ஆமாப்பா. 16 வயதுக்குள்ளாக பலகணக்கும் படித்தான். ஆரிய முத்துப்பட்டனா